சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான். ஸோ நான் அது மாதிரி வெளியே வந்துட்டேன், நீ என்னை ஆள் வச்சு கொல்ல பார்த்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பணம் வேணும், உடனடியாக எனக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏவும் சிட்டியும் சேர்ந்துட்டு தான் இப்போது ரோஹிணியை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த பிஏ ஃபோன் பண்ணி மிரட்டினதும் உடனே அந்த ரோஹிணி சிட்டிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும், சிட்டி பார்த்து ரொம்ப கூலாக, ஆமாம் ரோஹிணி, அதான் சொன்னல அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லி தான் ரூமில் போட்டு அடித்து அமிச்சேன், பட் இருந்தாலும் திரும்ப வந்துட்டான், என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணுறேன், நீங்களும் எனக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ நான் கேட்ட மாதிரி முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரோஹிணி ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் இவங்களை மிரட்டி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கார் கீயை வாங்கிட்டானுங்க. ஸோ முத்துவோட இப்போ காரில் வந்து அந்த பிரேக்கை பிடிங்கிட்டு முத்து கொலை பண்ணுறதுக்கு சதி பண்ணுறானுங்க. இந்த சதிவேலில் ரோஹிணியும் கூட்டுக்கலாவணியாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எபிசோடில் செம்ம ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ரோஹிணி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு பேசிக்கிட்டு கடைசியாக செம்மையாக வாங்கி கட்டிக்கிட்டது தான் மிச்சம். சரி, எது எப்படியோ முத்துவுக்கு இந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அவர் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஒருவேளை முத்து இந்த சதி வேலையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிட்டி அப்படின்றதும், இந்த சிட்டிக்கு உதவுனது இந்த ரோஹிணி தான் அப்படின்றது கண்டுபிடிச்சா செம்மையாக இருக்கும். ஸோ ரோஹிணியை தான் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.